மாநிலம் சங்காரெட்டியில் 6800 கோடி மதிப்புடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து ஒடிசா செல்லும் பிரதமர் சண்டிகோடில் 19600 கோடி மதிப்புடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பாஜகவின் ஓரவஞ்சனைகளை திமுக பேச்சாளர்கள் தோலுரித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து பதிவிட்டுள்ளார். திமுகவின் எல்லோருக்கும் எல்லாம் பொதுக்கூட்டங்களில் நிர்வாகிகள் பேசியதை முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறார். அதிமுகவில் உறுப்பினராகவே இல்லாத ஓபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்து 2 நாட்களில் பாஜக தலைமையிடமிருந்து நல்ல செய்தி வரும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா நகரில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்துடன் கூட்டணி குறித்து பேசிய பிறகு எல் முருகன் இதனை தெரிவித்திருக்கிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற அரசியல் கட்சியே இருக்காது என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக என்ற ஸ்டிக்கரும் பாஜக என்ற ஸ்டிக்கரும் பிரிந்திருக்கிறது. அவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒட்டிவிடும் என எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கனிமொழி இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கேட்டு சீமான் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடிக்கு இந்த தேசம்தான் குடும்பம் என்றும் காங்கிரஸ் திமுகவிற்கு குடும்பம்தான் தேசம் எனவும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விமர்சித்திருக்கிறார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை பட்டியலிட்டார். மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் அருங்காட்சியகத்தை கட்டணமின்றி பொதுமக்கள் பார்வையிட வரும் 6ஆம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் உலகம் என்ற இணையதளம் மூலம் அனுமதிச் சீட்டு பெற்று பார்வையிடலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்கா சென்றடைந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு விமான நிலையத்தில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் இன்று கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க எஸ்பிஐ வங்கி அவகாசம் கோரியுள்ளது. வரும் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்ட நிலையில் ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி மனு தாக்கல் செய்துள்ளது. தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்ய எஸ்பிஐ கால அவகாசம் கேட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடியை ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். அவரின் எக்ஸ் தள பதிவில் தேர்தலுக்கு முன்பாக மோடியின் உண்மையான முகத்தை மறைக்க இதுவே கடைசி முயற்சி என பதிவிட்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை பிரதமர் என்பவர் மூத்த சகோதரர் போன்றவர் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். அடிலாபாத் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமரின் ஆதரவின்றி மாநிலங்களின் வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை எனவும் கூறினார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கடந்த முறை இமாச்சல பிரதேசத்தில் இருந்து தேர்வாகியிருந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மகுவா மொய்த்ராவிற்கு அமலாக்கத்துறை 2வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே ஒருமுறை ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பிய நிலையில் தற்போது வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 80% டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் UPI மூலமாக நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர் உலகின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் கிட்டத்தட்ட 46% இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார்.
பஞ்சாப் சட்டசபையில் இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்வதை தடுக்க பூட்டு போடுமாறு சபாநாயகரிடம் அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை குழு தலைவராக இருந்த லம்போ தாயங் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமானார். மொத்தமுள்ள 4 எம்எல்ஏக்களில் 3 பேர் பாஜகவிற்கு சென்றதால் தற்போது முன்னாள் முதலமைச்சர் நபம் துகி மட்டுமே காங்கிரஸ் எம்எல்ஏவாக உள்ளார். தெலங்கானாவில் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி 4 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. சிட்டிங் எம்பிக்கள் நாகேஸ்வர ராவ், மாலோத் கவிதா மற்றும் வினோத்குமார் கொப்புலா ஈஸ்வர் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் 18 வயது பூர்த்தியடைந்த மகளிர் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக இன்று டெல்லி நிதியமைச்சர் அத்திஷி தாக்கல் செய்த ஆத்மி அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு டெல்லியை தொடர்ந்து ஹிமாச்சல பிரதேசத்திலும் 18 முதல் 60 வயதுடைய தகுதியுள்ள மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சுபீந்தர் சுகு அறிவித்திருக்கிறார். இந்திரா காந்தி பியாரி பெஹ்னா சுக் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் பணம் வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு கடற்படை கமாண்டர்களுக்கான கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கவிருக்கும் நிலையில் இதனை இந்திய கடற்படை வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஆம்பியன்ஸ் மாலில் பராமரிப்பு பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏவை கைது செய்ததை கண்டித்து தொண்டர்கள் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஜார்க்கண்டில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண்மணி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரிடம் 10 லட்சத்திற்கான காசோலையை காவல் துணை ஆணையர் வழங்கினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் ஏவப்பட்ட போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார். மேலும் புற்றுநோயை குணப்படுத்த முடியும் என்று ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் கூறினார். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் போதைப் பொருட்கள், மணமயக்கப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டதாக 470 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 1914 கிலோ கஞ்சா, 2 கிலோ மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு கோரி 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தவிருந்த சாலை மறியல் போராட்டத்தை தொழிலாளர்கள் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் மார்ச் 5ஆம் தேதி ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடியை வரவேற்க விமான நிலையம் வந்த தொண்டரின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கட்சியில் இதுபோன்று அர்ப்பணிப்புள்ள உறுப்பினர்கள் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மதுரையில் புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தவர் தமிழகத்தில் 4200 புதிய பேருந்துகளை வாங்க முதலமைச்சர் அனுமதி அளித்திருப்பதாக கூறினார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மது போதையில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தையை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாராயணன் என்பவர் மது போதையில் மகளிடம் அத்துமீறியதாக தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது.
சென்னை வள்ளலார் நகரில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை வேறு பகுதியைச் சேர்ந்த நபர்களுக்கு ஒதுக்கக்கூடாது என கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதே பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி பிரதான சாலையில் உள்ள தனியார் தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருச்சி சமயபுரம் கோவிலில் கடைகளுக்கான ஏல நடவடிக்கையில் மறு உத்தரவு வரும் வரை ஏல முடிவுகளை வெளியிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவிலில் ஏல அறிவிப்பை ரத்து செய்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனம் முடித்து வெளியே வந்த அவரோடு பக்தர்கள் ஆர்வத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோவையில் கட்டுமான உரிமையாளர் தவறுதலாக அனுப்பிய பணத்தோடு தலைமறைவான வடமாநில வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர். கட்டுமான நிறுவனத்தில் பொறுப்பாளராக பணியாற்றி வந்த சிவாவுக்கு ஊழியர்களின் சம்பள பணம் 40,000ற்கு பதிலாக 4.6 லட்சம் ரூபாயை உரிமையாளர் பாஸ்கரன் அனுப்பியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் எண்ணம் இல்லை என மத்திய அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்தார். திருச்சி பெல் நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும். இன்னும் 25 ஆண்டுகளில் ஆட்சியை தீர்மானிக்கும் நபராக ஸ்டாலின் மட்டுமே இருப்பார் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். தாம்பரத்தை அடுத்த பெருங்கடத்தூரில் உள்ள ஆரியபவன் உணவகத்தில் புளித்துப்போன இட்லியை வழங்கியதாக கூறி வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து உரிமையாளரும் முறையாக பதிலளிக்கவில்லை என வாடிக்கையாளர் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தில்லைநாயகம் பகுதியைச் சேர்ந்த கரிமுல்லா கான் கட்டுமான தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளத்தில் போலியான செய்திகளை பரப்பிய நபரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த வடிவேல் முருகன் என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள அலுமினிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் 80 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை திருடியதாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனி, சந்தோஷ்குமார் சகானி ஆகியோரை கைது செய்த போலீசார் 43 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் டியூஷன் சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வென்சேரிக்கு இஸ்ரேல் பிச்சு என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானதை தொடர்ந்து மகிழா நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. புதுச்சேரி காரைக்காலில் விவாகரத்து பெறாத பெண்ணிற்கு போலி சான்றிதழ் மூலம் திருமணம் செய்து வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூலி தொழிலாளி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். குடும்ப பிரச்சனையால் பிரிந்த பெண் வேறு ஒருவரோடு திருமணம் செய்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நில அளவியர் பவ்யாவை தாக்கியவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த புதுப்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் கலை நிகழ்ச்சிகளோடு ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பங்கேற்று அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனியில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியில் ஏராளமானோர் பங்கேற்று தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்றனர். 8 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள கிராமங்களில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு துணை ராணுவ படையினர் வந்துள்ளனர்.
இந்தியாவிலேயே ஏர் கண்டிஷனர்களின் உற்பத்தி மையமாக சென்னை திகழ்வதாக ப்ளூ ஸ்டார் நிறுவன நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். கோடை காலத்தை முன்னிட்டு ப்ளூ ஸ்டார் ரூம் ஏர் கண்டிஷனர்களின் 100க்கும் மேற்பட்ட மலிவு விலை மற்றும் பிரீமியம் மாடல்களின் புதிய வரம்பை அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. சென்னை குமணன் சாவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உருவத்தில் முகமூடி அணிந்த திமுகவினர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு வடை வழங்கினர். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திமுக பொதுக்கூட்டம் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது. சென்னை ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியில் யூத் ரெட் கிராஸ் சார்பாக மிஷன் குருசடர் 24 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. சென்னை அடுத்த செம்பாக்கத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தனியார் பள்ளிக்கு நிகராக ஆண்டு விழா நடைபெற்றது. அதில் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற உடையணிந்த மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த பாடலுக்கு நடனமாடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் குடிபோதையில் இளைஞர் சாலையோரம் கடை வைத்துள்ள வியாபாரிகளிடம் தகராறில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழுதிவாக்கத்தில் கந்துவட்டி கொடுமையால் மருந்தக உரிமையாளர் எலிமருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த சரவணன் தன்னுடைய தற்கொலைக்கு நாஞ்சில் மணி என்பவரே காரணம் என்றும் ஆடியோ பதிவு வாயிலாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறியில் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக பாஜக நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி சேலம் சாலையில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக மணல் கடத்தி வந்த லாரியை அவர்கள் மடக்கி பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் மனைவியோடு பாஜக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தற்கொலைக்கு தூண்டியதாக பழைய வத்தலக்குண்டுவைச் சேர்ந்த ஆகாஷ், அவருடைய மனைவி ஆஷா, தனியார் நிதி நிறுவன ஊழியர் தீபக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் புதிய எரியூட்டு தகன மேடையை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி திறந்து வைத்தார். அரசுக்கு பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகள் அடிப்படையில் 3,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புகையில்லா 2 எரியூட்டும் தகன மேடைகள் கட்டப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் சின்னமில்லாமல் கட்சி கொடியை மட்டும் பயன்படுத்தி போஸ்டர் ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியினர் பயன்படுத்தி வந்த கரும்பு விவசாயி சின்னம் கர்நாடக மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியின் புதிய கேப்டனாக பேட் கமின்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த வருடம் நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக தென்னாப்பிரிக்க வீரர் மார்க்ரம் இருந்தார். நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் இடம்பெற்றுள்ளார். மேலும் இப்பட்டியலில் வில்லியம்சன், பதும் நிசாங்கா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். சிறந்த வீராங்கனைக்கான பட்டியலில் அன்னாபெல் சதர்லாந்து கவிஷா, ஈஷா ஓசா இடம்பெற்றுள்ளனர். சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரராக இடம்பெற்றிருந்த நியூசிலாந்து முன்னணி வீரரான டேவன் கான்வே ஐபிஎல் தொடரில் இருந்து விலகினார். கான்வே தனது கால் விரலில் ஏற்பட்ட காயத்திற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதால் மே மாதம் வரை எந்தவித போட்டிகளிலும் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த இயக்குநராக இறுதிச் சுற்று பட இயக்குநர் சுதா குங்கரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது உத்தம வில்லன் மற்றும் பாபநாசம் படத்திற்கு இசையமைத்த ஜிப்ரானுக்கு வழங்கப்படுகிறது. நடிகர் ஆர்.கே. சுரேஷ் நடிப்பில் உருவாகும் தென் மாவட்டம் படத்தில் தான் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகவில்லை என இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த ஆர்.கே. சுரேஷ், படத்திற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை யுவன் மீண்டும் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். கணவர் ஜாக்கி பக்னானியுடன் நடிகை ரகுல் பிரீத் சிங் ஜோடியாக நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கணவரின் இல்லத்தில் கருப்பு நிற ஆடை அணிந்து உற்சாகமாக நடனமாடி அதனை இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.
அம்பானி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள பாலிவுட் நட்சத்திரங்கள் படையெடுத்துள்ளனர். குஜராத்தின் ஜாம்நகருக்கு கத்ரினா கைஃப், விக்கி கௌஷல், கரீனா கபூர், அலியா பட் உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி ரணகளிப்பு உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த அம்மனை அப்பகுதி மக்கள் கண்டு களித்து வழிபட்டனர். காரைக்கால் சோமநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். துர்கா வார வழிபாட்டு மன்றம் சார்பாக துர்க்கை அம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சாம்சங் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது புதிய எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்திருக்கிறது. கேலக்ஸி F15 5G என அழைக்கப்படும் புதிய ஸ்மார்ட் போனில் 6.5 இன்ச் AMOLED இன்ஃபினிட்டி டிஸ்பிளே வழங்கப்பட்டுள்ளது. இதன் விலை 12,999 ரூபாய் மட்டுமே ஆகும். இந்திய சந்தையில் Xiaomi நிறுவனத்தின் Redmi Note 12 மற்றும் Redmi 12 ஸ்மார்ட் போன்களின் விலை 4,000 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. இரு மாடல்களுக்கான விலை குறைப்பு மார்ச் 8ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் கேலக்ஸி S23 அல்ட்ரா ஸ்மார்ட் போனிற்கு அமேசான் வலைதளத்தில் அசத்தல் விலை குறைப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1,24,990க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த இந்த மாடல் தற்போது 1,09,990க்கு விற்கப்படுகிறது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது நெக்ஸான் டார்க் எடிஷன் மாடல்களை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. புதிய ஸ்பெஷல் எடிஷன் வேரியன்ட்களில் ஏராளமான காஸ்மெட்டிக் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டார்க் எடிஷன் மாடலின் விலை 11,45,000 ரூபாயில் தொடங்குகிறது. ஹீரோ மற்றும் ஹோண்டா நிறுவனங்களின் இருசக்கர வாகனங்கள் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சுமார் 4 லட்சம் யூனிட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகமாக வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்ட பட்டியலில் டிவிஎஸ் நிறுவனம் 3வது இடத்தை தக்க வைத்துள்ளது. பஜாஜ் நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கூடிய புதிய பல்சர் N200 மற்றும் N160 மாடல்களை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மெருகூட்டப்பட்ட கட்டிங் எட்ஜ் வடிவமைப்பு என கண்களை பறிக்கும் தோற்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.